கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் கேப்டன் அவர்கள் மறைஞ்சிருக்கார். கருப்பு எம்ஜிஆர்னு அவரை சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இப்போயும் கூட சொல்லிட்டு இருக்காங்க கருப்பு எம்ஜிஆர். எம்ஜிஆர் போல ஒரு வள்ளல் திறமை கொண்டவர். தற்போது அந்த வரிசையில் நடிகர் விஜய் வரதாக பல்வேறு சமூக வலைதளம் பார்க்க முடியுது. நேற்றைய தினம் கூட நெல்லையில் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஜனநாயகத்தில் போட்டி அவசியம். அரசியலில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவணும் அப்படின்னாலே ஜனநாயகத்தில் போட்டி அவசியம். அதனால் விஜய் வரலாம், அஜித் வரலாம், எல்லா நடிகர்களும் வரலாம், எல்லா கலைஞர்களும் வரலாம், யாருனாலும் வரலாம். அரசியலில் எவ்வளவு போட்டி அதிகரிக்குதோ அவ்வளவு தூரம் ஜனநாயகத்துக்கு நல்லது. இது பொதுவான விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் நாம் ஒரு நடிகர் விஜய் வர்றார் அப்படின்னா நம்ம வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி நிறைய கோடீஸ்வரர்கள் இப்படி பணத்தை சேர்த்தவங்க இந்த நம்ம தேசத்து மக்களுக்கு ஒரு இடர் வந்தால், ஒரு பேரிடர் வந்தால், துயரம் வந்தால், இந்த சங்கி மங்கிகள் மாதிரி ஈவிரக்கமற்று நம்மளை இந்தியர் பட்டியலையே சேர்க்காமல் நம்மளை கீழ்த்தரமாக நடத்த முயற்சிக்கிற, நம்மளை ஒரு பேரிடரில் கூட நம்மை வஞ்சிக்க துடிக்கக்கூடிய, அந்த முதலை கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த கும்பலுக்கு எதிராக நம்மளே காத்துக்கிற மாதிரி நம்ம மக்களுக்கு ஒரு பேரிடர் வந்தால் நடிகர் விஜய் போன்றவர்கள் இப்படியான உதவிகளை இறங்கி செய்வது மிக மிக வரவேற்கத்தக்கது. அப்போ இவங்கெல்லாம் வரணும். ஆனால் இப்போ அரசியல்னு வரும்போது யார் வருவதற்கும் ஜனநாயக உரிமை உண்டு. இவர் அவர்னு எவரையும் சொல்ல முடியாது. எனக்கு அவர் வெளிநாட்டுக்காரராக கூட இருக்கட்டும், நான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா வாங்க. ஆனால் அரசியல்னு வரும்போது அரசியல் என்பது கிட்டத்தட்ட 2000 ஆண்டு வரலாற்றை கொண்டது. அது வெறுமனே இன்னைக்கு நேற்று பிரச்சனை அல்ல, 2000 வருஷம் வரலாற்றோடு கொண்டது. அது மட்டும் இல்லை, ஐரோப்பியர் வருகைக்கு பிறகு, வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு பிறகு, சுதந்திரத்திற்கு பிறகு, இப்படி பல கட்டங்கள் இருக்குது. அதில் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா அரசியலமைப்பு சட்டம், அதில் என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி எல்லாம் கட்சிகள் உருவாச்சு, இவங்களுக்கு இடையில் என்ன பிரச்சனை, இப்படியான ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குன்னு வைங்களேன். இந்த வரலாறு தெரியாமல் நீங்கள் அரசியலுக்குள்ளே பூந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நீங்கள் தவறு தான் செய்வீங்க, சிக்கலாக மாறிடும். ஏன்னா வரலாறு தெரியாமல் அரசியல் பேசினாலே அது ஒன்றுக்கு ஒன்று முரணாக போயிடும். அரசியல் என்பது என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். அரசியல்ன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மக்கள் பிரிவினரும் செல்வத்துக்காகவும் அதிகாரத்துக்கும் சண்டையிடுவது தான் அரசியல். நான் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறேன், நான் ஒரு வர்க்கத்துக்காக சண்டை போடலாம், தொழிலாளி வர்க்கத்துக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் ஒரு பழங்குடி பிரிவுக்காக, ஒரு சாதி பிரிவுக்காக, ஒரு மதத்தினருக்காக, இப்படின்னு பல்வேறு அரசியல் பிரிவுகள் இங்கே வருது. சரிங்களா? இதில் நியாயமான குரல்கள்லாம் அரசியலுக்கு போட்டியிடும், சண்டையிடும், எல்லாமே வரத்தான் செய்யும். அப்போ இந்த நலன்களை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியுதா? இந்த அரசியல் போராட்டத்தினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுதா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மக்களுக்கு கெட்டது செஞ்சிடும். அது நிச்சயமாக நடக்கும். இல்லை, மக்களுக்கு கெட்டதுன்னா எந்த மாதிரி? எப்படி மக்களுக்கு கெட்டது செஞ்சிடும் சொல்கிறீங்க சார்? எந்த மாதிரி சார்? எந்த மாதிரினா, இப்போ நேற்று கூட ரஜினி பேட்டி கொடுத்துருக்கிறார். இந்தியாவுக்கு ஒரு பொதுமொழி அவசியம் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அவர் ஏற்கனவே இந்த சங்கி மங்கிகள் அவரை ஏற்கனவே தூண்டி விட்டு அவரை அரசியலில் தள்ள பார்த்தாங்க. அவருக்கு கொள்கைன்னாலே என்னன்னு தெரியாது. என்கிட்ட நான் கட்சி தொடங்கினேன், என்கிட்ட கொள்கைன்னா என்னன்னு கேட்குறாங்க. உங்கள் கட்சியினுடைய கொள்கைன்னா என்னன்னு, கொள்கையை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே சுற்றிடுச்சு அப்படின்றார். சரிங்களா? ஒரு கட்சி இருந்தால் அரசியல் கொள்கை சித்தாந்தம் இருக்கணுன்றது ரொம்ப குழந்தைக்கும் தெரிய வேண்டிய விஷயம், ஒரு அரசியல் குழந்தைக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் இவர் நான் மீச வச்ச குழந்தையப்பான்னு சொல்லிட்டு இவருக்கு அரசியலில் கொள்கைன்னா தலை சுற்றுன்றார். அப்படி ஒரு ஆளை இப்போ திரும்ப கட்டி இறக்கி விடுற மாதிரி
நமக்கு படுது. இப்போ ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்கு ஒரு பொதுமொழி தேவை அப்படின்றார். இந்தியாவுக்கு பொதுமொழி வேணும் அப்படின்னா இது ஒரு 60-70 ஆண்டுகால சர்ச்சை இருக்குது. சரிங்களா? இந்தியாவுக்கு பொதுமொழி வேணுன்றதுக்கு முன்னால் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்தியாவுக்கு பொதுமொழி வேணும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்தி வேணும்னு சொல்கிறீங்க. இந்தியை பொதுமொழியாக கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. இந்தியாவுக்கு 2 மொழி ராஷ்டிர பாஷாவாக இருக்குது. என்ன? இங்கிலீஷும் ஹிந்தியும் ராஜ்ய மொழி, அதாவது நிர்வாக மொழிகளாக இருக்குது இல்லையா? ஆனால் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் 22 மொழிகளை தேசிய மொழியாக அங்கீகரித்து வச்சுருக்கு. இந்த 22 மொழிகளுக்கும் அங்கீகாரம், நிர்வாக மொழியாக அங்கீகாரம் வேணும்னாலே இன்ன வரைக்கும் அதை கொடுக்கப்படலை. சரிங்களா? தமிழ்நாடு தொடர்ந்து இவங்க எதை பொதுமொழியாக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அதுக்கு எதிராக தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை 3 தடவை துப்பாக்கிச்சூடு நடத்தி எதிர்த்துருக்கு. பல உயிர்களை தியாகம் பண்ணியெல்லாம் எதிர்த்துருக்கு. இந்த வரலாறு தெரியாமல் எதுக்கு வாய விடுறாரு இவர்? சரியா? ஒரு நடிகர் ரஜினிகாந்த் மிக பிரபலமானவர் இல்லையா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நடிகராக பார்த்தீங்கன்னா ஒரு 80% மக்கள்கிட்ட நல்ல அபிமானம் உள்ளவர். அப்போ இப்படிப்பட்ட பொறுப்பான ஆட்கள் தேவையில்லாமல் டப்புன்னு பொது விஷயங்களில் வாய விடக்கூடாது, வார்த்தை விடக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்லை, இந்தியாவுக்குன்ற ஒரு பொதுமொழி தேவை தானே? ரஜினி சொன்னது சரிதானே? அதான் இந்தியாவுக்கு பொதுமொழி தேவை அப்படின்றதுக்கு முன்னால், சரிங்களா, இந்தியாவுக்கு 22 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த மொழிகள் நிர்வாக மொழியாகவே ஆக்கப்படலை. இது இந்தி பொதுமொழின்றதுக்கு முன்னால் அது நிர்வாக மொழியாக வச்சுருக்காங்க ஒன்றிய அரசு. சரிங்களா? 22 மொழி பொதுமொழியாக ஆக்கவில்லை என்ற கோரிக்கை 70 வருஷமாக இருக்குது. இது தெரியாமல் திரும்ப இந்திக்கு எதிரான போராட்டம் கடுமையாக நடந்திருக்கு. சரிங்களா? துப்பாக்கி சூடெலாம் நடந்துதான் அது தடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகு இன்றைக்கி போகிற பக்கம் நீங்கள் பொதுமொழின்னு சொன்னீங்கன்னா யாரை அவமானப்படுத்துகிறீங்க? யாரை இழிவுபடுத்துகிறீங்க? யார் பிணங்கள் மீது ஏறி இந்த வசனங்களை பேசுகிறீங்க? உங்களுக்கு பின்னால் இருக்கிற சக்தி யார்? உங்களை தூண்டிவிட்ட அயோக்கியர்கள் யார்? உங்களை தூண்டிவிட்ட தமிழின விரோதிகள் யார்? இத்தனை கேள்வி உங்களுக்கு முன்னால் வரும். ரைட்டா? அப்போ இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்கா? 22 மொழிகள், தமிழ் உள்பட 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எங்கள் மொழி நிர்வாக மொழி கூட கிடையாது. இன்னும் பேங்க் சலானில் நீங்கள் தமிழை காண முடியல. நாங்கள் போராடி எழுத வேண்டியிருக்கு. இந்திக்காரனை பூரா பேங்க்கில் போஸ்டிங் போடுறீங்க. ஏன்டா அப்படி போடுறீங்க? அவன் தமிழ் தெரியாதவன் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் அதெல்லாம் பார்த்துக்குருவோம் அப்படின்றீங்க. அப்படி தான் போடுவோன்றீங்க இல்லையா? இப்போ இவ்வளவு பிரச்சனை உள்ள விஷயங்களில் ஏன் அவர் தேவையில்லாமல் பேசுகிறாங்க? இல்லை, பொதுமொழி வேணும்னு ரஜினி சொல்கிறது ஹிந்தியை சொல்கிறாரா இல்லை எந்த மொழியை வேணாலும் சொல்கிறாங்க? இந்தியை தான் சொல்கிறாரு. அதாவதுங்க, இங்கிலீஷ் பொதுமொழின்னா ஒரு லாஜிக் இருக்குது. இந்தி யாருடைய தாய்மொழி? உத்தரப்பிரதேசனுடைய தாய்மொழி இந்தியா? இந்தியாவில் எவருக்கும் தாய்மொழி இல்லாத எப்படி பொதுமொழியாக இருக்க முடியும்? அது அதிகமான மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதிகமான மக்கள் பேசுகிற ஒரு மொழியை, சரிங்களா, மற்றவங்களுக்கு தாய்மொழி இல்லாத ஒரு மொழி அது. இந்தியாவில் எந்த தேசிய இனத்துக்கும் தாய்மொழி இல்லாத ஒரு மொழி இல்லையா? அதை ஏன் மற்றவங்க பேசுகிற மொழியை நீங்கள் எதுக்குமே அனுமதிக்க மாட்டீங்க? இந்தியாவில் ஒரு பகுதியில் பேசுகிற மொழி இருக்கு இல்லையா? இப்போ தென்னிந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க. கர்நாடகாவில் கன்னடம், தெலுங்கு, ஒடியா, பெங்காலி, இங்கே மலையாளம், தமிழ். அங்கே வடகிழக்கு முழுக்க போனீங்கன்னா ஹிந்தி கிடையாது, அவங்க தாய்மொழி. சரிங்களா? மணிப்பூரி, மிஜோரி, அஸ்ஸாமி இல்லையா? எல்லாமே. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் கூட மைதிலி ஒரு 2-3 மொழிகள் இருக்குது. பீகாரிலையும் அதே மாதிரி வேறு மொழிகள் இருக்குது. சரிங்களா? பஞ்சாபில் பஞ்சாபி, ஹரியானாவிலையும் பஞ்சாபி தான். சரியா? குஜராத்தில் குஜராத்தி, மகாராஷ்டிராவில் மராட்டி, அது ஹிந்தி கிடையாது. சரிங்களா? இப்படி இவ்வளவு மொழிகள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பொதுமொழின்னு ஒரு 4-5 மாநிலங்களில் அதிகமாக பேசுகிற ஒரு மொழியை பொதுமொழின்னு நீங்கள் கொண்டு வந்தால்
அப்போ அந்த 22 மொழி அட்டவணை மொழின்றது இருக்கு இல்லையா, அதை அழிக்க முடிவு பண்ணிட்டீங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லை, இது இந்த 22 மொழி அட்டவணை மொழின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, அது எந்த உண்மையை சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுக்கு இந்தி என்பது பெரும்பான்மை மொழி இல்லைன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஒரு உண்மை என்னென்னா, இந்தியாவில் யாருக்கும் தாய்மொழி கிடையாது. அது வெள்ளைக்காரன் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் உருதை நீக்கிவிட்டு, அதாவதுங்க வட இந்தியாவில் இந்துஸ்தானின்னு ஒரு மொழி இருக்குது பரவலாக, அந்த இந்துஸ்தானியை எடுத்து உருதை பூரா நீக்கிட்டு மத வன்மத்தோடு உருது வார்த்தைகளை நீக்கிவிட்டு சமஸ்கிருத வார்த்தைகளோடு கொண்டு வந்தது தான், சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகமாக வச்சு கொண்டு வந்தது தான் இந்தி. ஏன் இவங்க இந்தியை தூக்கிக்கிட்டு அலைகிறாங்கன்னா, அதில் வேறு ஒன்றும் இல்லை, சமஸ்கிருதம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்தியை முன்னால் விட்டுட்டு பின்னாலேயே சமஸ்கிருதத்தை ஓட்டிடலான்றது அவங்க திட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சமஸ்கிருதன்றது எத்தனை பேருக்கு தாய்மொழி, எத்தனை பேருக்கு சொன்னால் புரியும்? சமஸ்கிருதம் என்பது ஏற்கனவே செத்த மொழி அப்படின்னு பேர் எடுத்திருக்கு. இல்லை, கடவுளுடைய மொழிங்க சார், அது செத்த மொழி சொல்லாதீங்க. அல்ல, தெய்வ மொழியை மனுஷன் பேசக்கூடாதுன்னு இவங்க தடை பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலே அது சாக போயிடுச்சு. சரிங்களா? செத்து போயிடுச்சு. கடவுள் இருந்தால் தானே பரப்புவார், பேசி பரப்புவார். இவங்க கடவுளை கடவுளை வச்சுக்கிட்டே கலவரம் பண்ணுறவங்க, அப்புறம் கடவுள் வாய்மொழிக்கு தானே உட்காந்துருப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா, சமஸ்கிருதம் மக்கள்கிட்ட புழங்கு மொழியாக இல்லை. அதாவது பார்ப்பனர்கள் அவருடைய கலாச்சாரம், மொழி, பண்பாடு, வரலாறு எல்லாரையுமே தங்களுக்கு தாங்களே குழிபறித்து அழிச்சுக்கிட்டவங்க. இனவெறி, இன மேலாண்மை வெறி பிடிச்சு மற்றவங்களாம் என் மொழியை பேசக்கூடாது, மற்றவங்களாம் என் உணவை சாப்பிடக்கூடாது, மற்றவங்களாம் என் மந்திரத்தை கேட்கக்கூடாது இப்படின்னு இவன் சொல்லி குறுக்கி கொண்டு போய் கடைசியில் பிராமணர்களுக்கே சமஸ்கிருதம் பேசுனா தெரியாது. இன்றைக்கி அதான் நிலவரம். பிராமின்லேயே எந்த பிராமின் பேசுகிறது உண்மையான சமஸ்கிருதம்னு புரியாது. அப்போ இவங்க இந்தியை கொண்டு வரக்கூடிய நோக்கம், முன்னால் இந்தி மாட்டை விட்டுட்டு பின்னால் அது சமஸ்கிருத மாடாக மாற்றுறது தான் பிளான். அந்த உருதை நீக்கிவிட்ட இந்துஸ்தானி தான் அவன் சொல்லக்கூடிய இந்த இந்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதை யார் மூலமாக தூண்டி வராங்கன்னா, ரஜினி போன்ற ஒரு பிரபலத்தை, அவர் இவ்வளவு காலமாக வாழ்க்கை முழுக்க சினிமாவில் நல்ல நல்ல பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நான் மக்களின் நண்பன் மாதிரி காமிச்சு ஒரு பிரபலமாக வந்திருக்கிறார். அந்த புகழை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு மோசமான பார்ப்பனிய அரசியல் திணிப்பு ஒன்று நடக்குது. அப்போ அவர் போகிற போக்கில் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு ஒரு பொதுமொழி வேணும். சரியா? இந்தியாவுக்கு தான் இங்கிலீஷ் இருக்குது பொதுமொழியாக. இங்கிலீஷு, அதாவது இங்கிலீஷ் இந்தியாவுக்கு மட்டும் பொதுமொழி இல்லை, அது உலகில் மிக முக்கியமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தொழில் வளம் அப்படின்ற எல்லாத்துலேயும் முன்னேறியுள்ள மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ப்ளஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் ஆங்கிலம் என்பது ஒரு பரவலான மொழி. அப்போ ஆங்கிலம் பொதுமொழியாக இருக்கவும் தான், சரிங்களா, தென்னிந்தியாவில் இவன் பூரா வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாடுகள் அதனுடைய அறிவியல் தொழில்நுட்பம், அதனுடைய எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நீங்கள் அந்த வடக்க இருக்கக்கூடியவங்களை இந்தியே ஒழுங்காக நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, அவன் தாய்மொழியை அழிச்சிக்கிட்டு போகிறீங்க. இப்போ வடக்க இருக்கக்கூடிய நான் சொன்ன இத்தனை மாநிலங்களில் இருக்கக்கூடிய தாய்மொழியை, அங்கே தாய்மொழி கல்வியே கிடையாது. தமிழ்நாட்டிலேயாவது நம்ம தாய்மொழி தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. பல மாநிலங்களில் அவங்களுடைய தாய்மொழி பள்ளிக்கூடத்தில் கிடையாது, இந்தி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி செஞ்சு மைதிலி, போஜ்புரி இப்படியான சில அந்த வடக்கத்திய மக்களினுடைய மொழிகளை அழிச்சுக்கிட்டு போகிறான். ரைட்டா? அப்போ நீ அங்கே தாய்மொழியை அழித்து அவனை இங்கிலீஷும் தெரியாமல் ஆக்கி இந்தியும் தெரியாது, இந்தியும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குற சிஸ்டம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, மொத்தத்தில் கல்வி அறிவற்ற மக்கள் கூட்டமாக அவனை மாற்றி அவனை அறியாமையில் வச்சு அவனை வளர விடாமல் வச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அல்லது வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகள் அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் மற்ற எல்லா புவியியல், அறிவியல், இயற்பியல், வேதியியல் இப்படி எல்லா அறிவியல் துறைகள்லையும் அவன் என்னென்ன முன்னேற்றங்களை சந்திக்கிறானோ அதில் உள்வாங்கிக்கிட்டு இங்கே பயன்படுத்துகிற அளவில் அந்த
மக்களை, இளையவர்களை, படிக்கக்கூடிய மாணவர்களை அதை நோக்கி போகிறத தடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன? அவங்க தென்னிந்தியாவுடைய வளர்ச்சியில் ஏதாவது வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கிற முடியுமான்னு அவங்க இங்கே வேலைவாய்ப்பை தேடியும் வாழ்வாதாரத்தை தேடியும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்தி பொதுமொழியாக வேணுன்றதை விட ஆங்கிலத்தை பொதுமொழியாக கொண்ட தென்னிந்தியா வளர்ந்துருக்கு. சரிங்களா? இந்தியை பொதுமொழியாக நம்ம ஒன்றும் வச்சுருக்கல, ஆங்கிலத்தை தான் தென்னிந்தியா பொதுமொழியாக வச்சுருக்கு. கல்வியில் தாய்மொழிக்கும் ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்த மாநிலங்கள்லாம் வளர்ந்துருக்கு இல்லையா? அப்போ இதை நம்ம யதார்த்தமாக இருக்கும்போது நீங்கள் இந்தியாவில் யாருக்குமே தாய்மொழி இல்லாத ஒரு நிர்வாக மொழியை, ஒரு பார்ப்பனிய சதி மொழியை எதுக்கு கொண்டு வரீங்க? அப்போ இவருடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இங்கு இந்து ஆட்சியை நாங்கள் கொண்டு வர்றோம், இந்துக்களின் ஆட்சியை கொண்டு வர்றோம், ராமனின் ஆட்சியை கொண்டு வர்றோன்ற பேரில் இவர்கள் செய்வது பார்ப்பனிய ஆட்சி, திணிக்க விரும்புவது பார்ப்பனிய சமஸ்கிருத மொழி. சரிங்களா? பார்ப்பனிய கலாச்சாரம், பார்ப்பனிய சாதிய வர்ணாசிரம அமைப்பு, பார்ப்பனிய மதம். இந்து மதம்னு ஒன்று கிடையாதுங்க, பார்ப்பனிய மதம். இந்த வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரஜினி போன்ற பிரபலமான நடிகர்கள் தங்களுடைய புகழை பயன்படுத்தி தமிழர்களை ஏய்க்கலாமா, வஞ்சிக்கலாமா அப்படின்றத நம்முடைய கேள்வியாக மாறுது. இவ்வளவு கருத்து சொல்லிட்டு வரீங்க, ஹிந்தி திணிப்பு இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம். ஹிந்தி தேசிய மொழி ஆகிறதுனால ரஜினிக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறாரு? மூட நம்பிக்கை தான். இதாவது இந்தியாவில் ஏகப்பட்ட மூட நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக இந்து மதம் ஒரு மதம், இந்து மதம்னு ஒன்று இருக்குதுன்னு நம்புறது. அப்படி ஒரு மதமே கிடையாது, அப்படி ஒரு பொது புனித நூலே கிடையாது. சரிங்களா? கீதையினுடைய கதைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? நம்மளெல்லாம் பெரும்பாலும், அதாவது இந்தியா போன்ற பெரிய துணைக்கண்டத்தில், பழங்குடி மரபு கொண்ட பெரிய துணைக்கண்டத்தில் 90% மக்கள் முன்னோர் வழிபாட்டு மரபை கொண்டவர்கள். இங்கே ஏன் லட்சக்கணக்கான சாமி இருக்குது அப்படின்னா, நான் என் முன்னோர் தான் எனக்கு குலசாமி. நீங்கள் சாமி கடவுளினுடைய ரோலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய சாமி ஒன்று பெக்குலியராக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். அந்த சாமிகளுடைய பேர் ஒவ்வொன்றும் வேறையாக இருக்கும். ஒரே சொந்த பந்தமாக இருப்பாங்க, 50 சாமி வச்சுருப்பாங்க. ஒரே சொந்த பந்தம் 50 குலசாமி இருக்கும். குலசாமி என்பது யார்? மூத்தோர் வழிபாடு தான் நம்முடைய மரபே. சரிங்களா? இவங்க பிராமணர்களுக்கு கேள்வி கேட்டோம்னா அது ஒரு உரிச்சு போட்ட வெங்காயம் தான். ஆரம்பத்தில் வேத காலத்தில் அவர்களுக்கு உருவ வழிபாடே கிடையாது. அதுக்கு பிறகு தான் இந்திர வர்ண, நான் மலையை கும்பிட்டேன், தீயை கும்பிட்டேன், அக்னி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வர்றாங்க. அடுத்தடுத்து வழிபாடுகளுக்குள்ளே வர்றாங்கன்னு வைங்களேன். அப்போ என்னென்னா, பொதுவாக நீங்கள் விஷ்ணுவை குலதெய்வமாக எத்தனை பேர் கும்பிட்றாங்க? சிவனை குலதெய்வமாக கொண்டவங்க எத்தனை பேர்? எத்தனை கம்யூனிட்டிஸு? அப்படி கிடையாது. அப்போ வைணவம், சைவம், இது பௌத்தம், இதெல்லாம் குலதெய்வ சாமி வழிபாடே கிடையாது. அப்போ இப்படி ஒரு மதமே இங்கே கிடையாது. இங்கே நீங்கள் பௌத்த கருத்துக்கள் இருக்குது, வைணவ கருத்துக்கள் இருக்குது, சிவனிய கருத்துக்கள் இருக்குது, மூத்தோர் கிராமப்புற அவங்களுடைய பரம்பரை கருத்துக்கள் இருக்கு இல்லையா, நாட்டுப்புற கதைகள், கருத்துக்கள், இதுதான் அவங்களுடைய சடங்கு வழிபாடுகளாக இருக்குது. சரிங்களா? இப்படி ஒரு பரந்த, என்ன சொல்கிறது, ஒரு நெல்லிக்காய் மூட்டை தான் இவங்க சொல்கிற இந்து மதம்னு அதுக்கு பேர் கொடுக்க விரும்புகிறான். ஆனால் இப்படி பேர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா, இவன் மேலே ஏறி உட்காந்துக்க பார்க்குறான். நீ விட்டு, நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், இங்கே பல்வேறு கம்யூனிட்டிஸ் இருக்குது, பல்வேறு வழிபாடு இருக்குது, அவங்க விஷயங்களை சுதந்திரமாக செஞ்சுட்டு போட்டோம். நீ என்ன பண்ணுற? இவங்களை பூரா ஒருங்கிணைச்சு இது மதவாதத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்களை எதிராக காட்டுற. ரைட்டா? முஸ்லீம்களோடு எந்த கம்யூனிட்டி எங்கே முரண்படுறாங்க? எந்த சாதியாவது, மூத்தோர் வழிபாடு உள்ள சாதிகளுக்கும் முஸ்லீம்களுக்கு எங்கே தகராறு? கலாச்சாரமாக, வழிபாடா, அல்லது சேர்ந்து வாழ்வதில் ஒன்றா கிராமங்களில் இருக்கிறதா இருக்கட்டும், நகர்ப்புறங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இதில் பல்வேறு இந்து கம்யூனிட்டிஸ் இருக்குது, சாதிகள் இருக்காங்க.
எங்கே சண்டை போட்டுக்கிற தேவை கடவுள் ரீதியான முதல் எங்கேயுமே வந்தது இல்லையே. என் குலசாமியை எங்கேயாவது இவர் தப்பாக பேச வந்தது கிடையாது. அப்போ இது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா இந்தியான்ற. அப்போ இந்தியை திணிக்க பார்க்குற, இந்துன்னு ஒரு மதத்தை உருவாக்க பார்க்குற, இதெல்லாம் முழு மூட நம்பிக்கை. அதாவது பொதுவாக மக்கள்கிட்ட பெரும் அளவில் இருக்கக்கூடிய அரசியல் மூட நம்பிக்கைகள். நாமெல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் நம்புறது, நாமெல்லாம் நமக்கு இந்தி பொதுமொழி என்று நம்புறது, அது ஒரு மொழி சார்ந்த மூட நம்பிக்கை. அப்புறம் இந்தியா என்பது ஒற்றை நாடுன்றது அது ஒரு அரசியல் மூட நம்பிக்கை, வரலாற்று மூட நம்பிக்கை. சரிங்களா? இந்தியா எப்போ ஒன்றா இருந்துச்சு? இந்தியா என்பது பிரிட்டிஷ் முன்னால் என்னவாக இருந்துச்சு? பல்வேறு மன்னராட்சி நிலங்களாக இருக்குது. கூட எப்படி இருந்தது? சேர சோழ பாண்டியர் ஆட்சி, முகலாயர் ஆட்சி, நாயக்கர் ஆட்சி இல்லையா, ஐரோப்பியர் ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சி, எல்லாத்தையும் கண்டு தான் எல்லாமே. அப்போ ஒரு நிரந்தரமான ஒற்றை அரசாக இந்தியான்ற பேரில் இருந்ததே கிடையாது. அரசுகள் பலவிதமாக மாறி இருக்கு. அப்போ இந்தியான்ற பேர் எப்போ வருது அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியான்னு அவன் பேர் கொடுத்த பிறகு. வெள்ளைக்காரன் தான் அதுக்கு பேர் சூட்டுறான். வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு மட்டும் பேர் சூட்டலை, இந்து மதம்னு பேர் சூட்டினதே வெள்ளைக்காரன் தான். இதை நான் சொல்லலை, சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன தெரியுமா? வெள்ளைக்காரன் இந்து மதம்னு பேர் கொடுத்தானோ இல்லையோ நாம் பிழைத்தோம் அப்படின்னு எழுதியிருக்கார், அப்படின்னு பேசியிருக்கார். யார்? சங்கராச்சாரி, மூத்த சங்கராச்சாரி. அப்போ இந்தியான்றது ஒரு ஒற்றை தேசம் அல்ல, இது பல்வேறு தேசிய இனங்களினுடைய ஒரு கூடாரமாக இருக்குது. இந்த பன்முகத்தன்மையை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறோம். அதாவதுங்க, உண்மையை நீங்கள் ஏற்க மறுத்தால், சரிங்களா, உண்மை உங்களை தாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையை அவர்கள் தொடர்ந்து பூசணிக்காயில் போட்டு சோத்துக்குள்ளே போட்டு மறைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அது மறைய மாட்டேங்குது. அப்போ இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, பல மொழிகளை கொண்ட நாடு. இன்றைக்கி அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறோம். சரிங்களா? நானும் நீங்களும் ஒரு ரெக்கார்டரில் வச்சுக்கிட்டு நாங்கள் தமிழில் பேசுனா உங்களுக்கு போஜ்புரியில் கேட்க வைக்கலாம், நாங்கள் தமிழில் பேசுனா உங்களுக்கு காஷ்மீரியில் கேட்க வைக்கலாம். சரிங்களா? நான் இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு தெலுங்கில் கேட்க வைக்கலாம். இப்படி தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. இனிமேல் போயிட்டு இது ஒற்றை மொழியாக தான் ஆக்குவேன்னு சொன்னால் இவர்களுக்கு தோல்வி உறுதி. இனிமேல் அது தேவையில்லாத காலாவதியான காட்டுமிராண்டி. நீங்கள் சொல்ல வர கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ரஜினிகாந்த் வந்து பாஜகவுக்கு ஆதரவு எதுவும் கொடுக்க போகிறாங்க? ஆமாம், பாஜகவினுடைய இந்த பார்ப்பனிய கூட்டம் இருக்கு இல்லையா, அதாவது ரஜினிகாந்த் அவருடைய மனைவி, அவர் வந்துட்டு பிராமண குடும்பம், அதுக்கு பின்னால் இருக்கிற சொந்தக்காரங்க பூரா அந்த கும்பல், குருமூர்த்தி வரைக்கும் அது ஒரு லாபி. இவர்கள் ரஜினியை விஜயகாந்த் மாதிரி சாகடிக்காமல் விட மாட்டாங்க. மன உளைச்சலை கொடுத்தே ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்க. ரஜினி ரொம்ப எளிமையான மனிதர். உண்மையிலே அவர் வந்துட்டு அவர் பேசுகிற விஷயங்களில் வரக்கூடிய விஷயங்களில் பல விஷயங்களில் அவர் தெரியலைன்றதை பல விதமாக உணர்த்துறாரு. அவரை தூக்கிட்டு போய் நின்று பேச வைக்கிறாங்க. ஒரு பேட்டியில் நம்ம பார்த்தோமே, ஓகேவா போதுமானு கேட்குறாரு பேட்டி கொடுத்துட்டு. அந்த மாதிரி பின்னால் 2 பேர் நிற்கிறான், நின்றுக்கிட்டு அவரை பேச வைக்கிறான். அப்போ எதுக்கு அவரை பாவத்தை நிம்மதியாக இருக்க விடுங்க? இவர்களுடைய அதிகார திமிர். அதாவது ரஜினிகிட்ட ஒரு தவறு என்ன இருக்குன்னா, கமல் மாதிரியோ மற்றவர்கள் மாதிரியோ இந்த சொத்து விஷயத்தை ஒழுங்குபடுத்திக்கலை. அது அவர்கிட்ட ஏதோ சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு இவங்க த்ரெட்டன் பண்ணி பூரா அந்த பார்ப்பனிய குடும்ப லாபி தான் அதுக்கு காரணம். அந்த பிரச்சனைகளில் எதையோ மிரட்டி அவரை திரும்ப நீ அரசியலுக்கு வா, நீ முகத்தை காட்டு, எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, அப்போ இதை ஸ்டேட்மெண்ட் ஆகுது, இதை பேசு அப்படின்னு சொல்லி அவரை பின்ன அந்த காதுக்குள்ளே இருந்து ஆவி மாதிரி மிரட்டிக்கிட்டே தெரியுறாங்க. அப்போ ரஜினி ரசிகர்கள் உண்மையிலே பாஜகட்டிருந்து ரஜினியை காப்பாற்றணும். ரஜினி வந்துட்டு அவருக்கு மிக நன்றி உணர்ச்சி உடையவர் தான். தமிழக மக்கள் எப்படி அவரை நேசிக்கிறாங்கன்றத ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சுட உணர்ந்தவர் தான். அவருடைய பாடல்கள் இதுகள்லாம் அந்த நன்றி உணர்ச்சியை அவர் தெரிவித்தவர் தான். அவ்வளவு நெருக்கமான ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த பார்ப்பன குடும்ப லாபி இருக்கே, அதுக்கு ரொம்ப அயோக்கியத்தனமானது. அது குருமூர்த்தி வரைக்கும் லிங்கோடு இருக்குது. அது இந்த பாஜக சங்கிகளினுடைய அஜெண்டாவுக்கு நீ வேலை செய்கிறியா இல்லையா, இல்லை ஏடியை விடவான்னு
மிரட்டுறதுக்கு இவங்க இந்த வேலையை செய்யறாங்க. சார் இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாரு, பல்வேறு ஆலோசனை கூட்டம் போடுறாரு மாதிரி கருத்து வருது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா? இல்லை, அரசியலுக்கு வந்தால் நல்லதுன்றது தான் என்னுடைய இது. மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, சீமானுடைய அரசியல் கூடாரம் பூரா காலியாயிரும். இல்லை, நான் அடித்து சொல்கிறேன், சீமானுடைய அரசியல் கூடாரம் காலியாயிரும். ஏன்னா ஈரோட்டில் தேர்தல் அவருக்கு பண்ணாங்க இல்லையா, ஈரோட்டில் சர்வே எடுத்த போது சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க சொன்னவருடைய வயது பூரா 18லேருந்து 24, 18லேருந்து 24 இந்த ஏஜ் குரூப்பு தான். இவங்க பூரா விசிலடிச்சாங்க. இவங்க தான் 80% நாம் தமிழருக்கு ஓட்டு போகிறோன்னு சொன்னவங்க. இவங்கெல்லாம் யாருன்னா அஜித் விஜய் ரசிகர்கள். இந்த 18 to 24 பூரா அஜித் விஜய் ரசிகர்கள். சரிங்களா? நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தார்னா காலியாக போகிறது சீமானுடைய ஓட்டு தான். இல்லை, சீமான்ட கொள்கை இருக்குல்ல, விஜய் இன்னும் கொள்கையை வெளிப்படுத்தல. சீமானுக்கு என்ன கொள்கை இருக்குது? தமிழ் தேசிய கொள்கை இருக்குல்ல. என்ன தமிழ் தேசிய கொள்கை? என்ன இது தமிழர் மதம், வைணவம், சைவம்லாம் தமிழர் மதம்னு சொல்கிறதா? ஒரு தத்துவத்திற்கு வந்துட்டு தேசிய எல்லை கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு தத்துவத்துக்கு தேசிய அடிப்படையில் போய் நீங்கள் உடைமை கொண்டாடினீங்கன்னா அது ஒரு பிரிவினருடைய சிந்தனை தான். சரிங்களா? அதை பொதுமைப்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய எல்லா நல்லது கெட்டதும் தமிழருக்கு பூரா வந்துடும். நான் நாத்திகன், எனக்கு அப்படி அது என்னுடைய மதமாக அது எப்படி இருக்கும். ஆனால் நான் தமிழன், நான் நாத்திகன். சரிங்களா? எனக்கு எப்படி அது என்னுடைய சொந்த மதம் நீ எப்படி சொல்கிற? நீ யார்? நீ உனக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தா? இல்லையா? இஸ்லாமில் சில கூறுகள் எனக்கு பிடிக்கும், கிறிஸ்தவத்தில் 4 கூறுகளை எடுத்து பேசுவேன், பௌத்தத்தில் சில விஷயங்களை எனக்கு பிடிக்கும். இந்த எல்லா மதங்கள்லேயும் பெரும்பான்மையான விஷயம் எனக்கு பிடிக்காது. இந்த மதங்கள் வந்துட்டு மனிதர்கள் ஒன்றுபடுவதற்கு எதிரியாக இருக்குது. பகுத்தறிவான சிந்தனைக்கு மதங்களே எதிரி, பெண்களுக்கு முழு எதிரி அனைத்து மதங்களும் அப்படின்றது எனக்கு கருத்து. ஆனால் நான் மதத்தின் எதிரி, ஆனால் மதங்களின் எதிரி, ஆனால் நான் தமிழன். சரிங்களா? எப்படி வைணவத்தையும் சைவத்தையும் தமிழர் மதம்னு என்ன தைரியத்தில் நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கெல்லாம் சேர்த்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு நீ யார்? முதல்ல இதில் ஜனநாயகம் எங்கே இருக்குது? அப்போ சீமான் வந்துட்டு ஒரு அரசியல் மூடர். சரிங்களா? அப்போ அவருடைய அரசியலை பூரா ரசிக்கிறவன் யாருன்னா, இவர் விஜயகாந்துக்கு டயலாக் எழுதியிருக்கிறார். இது என்ன படத்தில்? அந்த தவசி படத்தில், துளசி வாசம் மாறினாலும் மாறலாம், தவசி வாசம் மாறாதுரா அப்படின்ற வசனத்தை எழுதினவர் இவர். சரி, இது கூட ரைமிங் நல்லா இருக்குது, எதுகை மூடைக்கு நல்லா இருக்குன்னு விட்டுருவோம். இன்னொரு வசனம் எழுதியிருக்கிறார், புயல் அடித்து பொழைச்சவன் இருக்கிறான், ஆனால் பூபதி அடித்து பொழைச்சவன் கிடையாது. இதெல்லாம் அபத்தமான வசனம் இல்லையா? இப்படி இந்த மாதிரி பஞ்சு பேசிக்கிட்டு இளைஞர்களை அரசியலை குழப்புறது அவருடைய வேலை, பிளவுபடுத்துறது அவருடைய வேலை, சாதியவாதம் பேசுகிறது அவருடைய வேலை. முதலில் வந்தவன் முதலியார் அப்படின்னு பேசுகிறது. சரிங்களா? அருந்ததியர் வந்துட்டு துப்புரவு தொழிலாளிகளாக வந்தாங்கன்னு சொல்கிறது. முதல்ல பிரிட்டிஷ்காரன் வர்ற வரைக்கும் துப்புரவுன்னு ஒரு தொழிலே இங்கே கிடையாது. இது இந்த அரசியல் மூடர் சீமானுக்கு தெரியாது. இன்னைக்கு நகரமயமாக்கல் வந்ததோ அன்னைக்கு தான் மலங்கழித்தல் என்பது நகரங்கள்லேயும் வீதிகள்லேயும் தெருக்கள்லேயும் ஆன பிறகு தான் துப்புரவு என்பது ஒரு தொழிலாக மாறி மலம் எழுதல் என்பது தொழிலாக மாறினது. அதற்கு முன்னால் வரைக்கும் அந்த பிரச்சனை சிறையில் இருந்தது. அதான் சிறை எப்போ வருது? நவீன சிறைகள் எப்போ வருது? பிரிட்டிஷ் நகரமயமாக்கலுக்கு பிறகு தான். பிரிட்டிஷ் நகரமயமாக்கலுக்கு பிறகு தான் சாக்கடை வருது. சரிங்களா? அதுக்கு முன்னால் கிராமங்களில் சாக்கடையே கிடையாது. சரிங்களா? பொது கழிவிடங்கள் கிடையாது, எல்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க. சரியா? அப்போ அந்த முறைகள் கிராமங்களில் கிடையாது. கிராமங்களில் பண்ணையார் வீட்டில் கூட டாய்லெட் கிடையாது. இன்னும் நீங்கள் பழைய கிராமங்களுக்கு போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் சின்ன வயசு வரைக்கும் நாங்கள் கிராமத்துக்கு போவோம், விளையாடுவோம். சரிங்களா? ஒரு வீட்டில் டாய்லெட் இருக்காது. எல்லோரும் தோட்டத்துக்குள்ளே போயிடுவோம், காட்டுக்குள்ளே போயிடுவோம். பெண்கள் போகிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், பெரிய ஆளுங்க போகிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், சிறுவர்கள் போகிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும். சரிங்களா? எல்லாம் நிலங்களில் போகிறது தான் நடக்கும். அப்போ
இந்த துப்புரவு தொழில் என்பது பிரிட்டிஷ் வந்த பிறகு தான். நாயக்கராட்சி காலத்தில் துப்புரவு தொழிலாளிகளாக வந்தாங்க அருந்ததியர்னு சொன்னால் உனக்கு என்ன வரலாறு தெரியும்? சரிங்களா? இதான் சொல்கிறது. வரலாறு தெரியாமல் ஒருத்தன் அரசியலுக்குள்ளே வந்தேன்னா நீங்கள் என்ன சேதாரம் பண்ணுவான்னு கேட்டீங்க இல்லையா? ஒரு இனத்தையே இழிவுபடுத்துவான், ஒரு இனத்தையே இழிவுபடுத்துவான் அப்படின்றது தான். அப்போ நகர்ப்புறங்களில் இந்த கிராமப்புறத்தினுடைய சாதிய அடக்குமுறை இழிவுக்கு எதிராக நகரங்களை தேடி வாழ்க்கை தேடி போன மக்கள் தான் மக்களை நகர்ப்புறங்களில் வேறு வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் துப்புரவு தொழிலில் ஈடுபடக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. அப்படி வந்தது தான் இதெல்லாம். அதனால் அவங்க காலம்புறா செஞ்சாங்க. அப்படி கிடையாது. நாயக்கராட்சி நாமநாயக்கன் அனுப்பும்போது பகடை ரெஜிமெண்ட்டுன்னு இருக்குது, ஒட்டர் ரெஜிமெண்ட்டுன்னு வருது. பல்வேறு சாதியில் படைக்குழுக்களாகவே வர்றாங்க. இந்த படைக்குழுக்களில் நீங்கள் இராணுவத்தில் சண்டைன்னு போனீங்கன்னா சமையல்காரர் உள்பட எல்லோரும் சண்டை போடணும். நீங்கள் எல்லா வேலை செய்கிறவங்களும் சண்டை போடணும். ஆனால் நீங்கள் வேறு ரெஜிமெண்ட். அது முறையான வேலை பிரிவினையாக இருக்கும். பாகுபாடாகவோ ஏற்றத்தாழ்வு அடிப்படையில் ஒடுக்கிறதாவோ இருக்காது. அது தொழில் ரீதியான ரெஜிமெண்ட்டாக இருக்கும். சமையல் டீம் இருக்கும், ஆனால் அவங்க சுட்டா ஆகணும், சுட தெரியணும். உங்களுக்கு தோல் கருவிகள் செய்கிறவங்க இருப்பாங்க, சண்டை தெரியணும். எல்லா எல்லா வேலைகளும் அங்கே கருவிகளை பழுது நீக்கிறவங்க, குதிரைக்கு லாடம் அடிக்கிறவங்க எல்லாருமே இருக்கணும், ஆனால் எல்லாருக்குமே சண்டை தெரியணும். அப்போ படை வீரனாக வந்தவன் அப்புறம் எப்படி ஒண்டி வீரன் வந்தான் அந்த சாதியிலேருந்து இல்லையா? அப்போ அப்படி வந்தவங்கள நீ இழிவுபடுத்துகிற. அப்போ இழிவுபடுத்தும் போது என்னென்னா, இப்போ அந்த மக்கள் பூரா மொத்தமாக ஒன்றுன்னு ஏரியாக்குள்ளேயே நுழைய விடாமல் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. இதான் நடக்கும். அப்போ இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நீ அரசியலுக்குள்ளே வா, அந்த வரலாறு தெரிஞ்சு வா. அந்த வரலாற்றை தூக்கி போட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் நியாயம் செய்வ அப்படின்னு சொன்னால் இப்படி தான் எதிராக போகும் எல்லாமே. இல்லை, இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான கட்சிகள் எல்லாமே திராவிட கொள்கையை தாங்கியிருக்காங்க. ஒரு சில கட்சிகள் சனாதன கொள்கையிலே தாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரியான கொள்கை நிலைப்பாடு எடுப்பார்? அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற ஆயிரம் தங்க காசு கேள்வி. அதுதான் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய்க்கு என்ன கொள்கை தெரியும் அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியம். அப்போ நடிகர் விஜய் என்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னா, ஒன்று நல்ல ஆலோசனை குழு ஒன்று கூட வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக ஒரு நாள் 2 நாள் விசாரிங்க, இது என்ன பிரச்சனை. அதாவது இதை பூரா போய் ஒரு 50 வருஷம் 20 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு தான் வரணும்னு இல்லை. உண்மையிலேயே அரசியல் வட்டாரங்களில் பெரிய அளவில் குற்றச்சாட்டு இல்லாத எல்லாரும் வரவேற்கத்தக்க பொருளாதார அறிஞர்கள் இருக்கிறாங்க, விவசாய அறிஞர்கள் இருக்கிறாங்க, சாதித்தவங்க, மக்கள்கிட்ட நல்ல பேர் பெற்றவங்க. இவங்கள பூரா ஒரு ஆலோசனை அணியாக வச்சுக்கணும். அரசியலில் நல்ல பேர் எடுத்தவங்க, நல்ல ஆலோசனை சொல்கிறவங்க, நம்மளை மாதிரி ஊடகக்காரர்கள், இப்படி பல்வேறு தரப்பினர் இருக்கிறாங்க. இதில் சிறந்தவங்களை அவர் தன்னுடைய ஆலோசகர்களாக வச்சுக்கணும். ஆலோசகர்களாக வச்சு அவர்களோடு கலந்துக்கிட்டு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிட்டு கருத்து சொன்னாங்கன்னா சிக்கல் வராது. எல்லாமே கற்றுக்கிற வேண்டிய விஷயந்தான், செயல்படுத்த வேண்டிய விஷயந்தான். அது மட்டும் இல்லை, ஒரு செயலுக்குன்னு இறங்கும்போது தவறுகள் செய்யாத மனிதன் இருக்க முடியாது. குறைகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் பிரச்சனை. குறைகளை நீங்கள் எப்படி சரி பண்ணிக்க போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அரசியலில் நீங்கள் வாங்க, முன்னுக்கு வாங்க, நல்லா செய்யுங்க. 4 மக்கள் வந்துட்டு எனக்கு எதிராக நீ பேசிட்டேன், எனக்கு ஒரு கெட்டது செஞ்சுட்டேன்னு சொன்னான்னா அவன் என்ன சொல்கிறான்னு காது விடுங்க, மாற்றிக்கோங்க. தவறுகள் இருந்தால் மாற்றிக்கோங்க இல்லையா? இந்த போக்கை அவர் கடைபிடித்தாலே போதும். விஜய் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக வரலாம். விஜய்க்கு அதற்கு போதுமான ஒரு இளைஞர் பட்டாளம் பெரிய அளவில் இருக்குது. அதை அவர் முறையாக பயன்படுத்திக்கணும். அப்படி இல்லாமல் இந்த இனிய சிஎம்மாக்கு நான் வந்துட்டு கடற்படையை அனுப்பிச்சி விட்ருவேன், நான் வந்துட்டு டாக்ஸ் கட்ட முடியாதா போடா அப்படின்னு சொல்லுவேன், எல்லா மத்திய ஒன்றிய அரசு அலுவலகங்களை பூரா பூட்டி வச்சு போடுவேன் அப்படின்னு பொய் பேசக்கூடிய சீமான், புழுகி திரிகிற சீமான், ஏமாத்துகிற சீமான், இப்படியான ஆட்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, சுயாட்சின்னு எல்லா மேடையிலும் இவருக்கு பேச தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டிற்கு தன்னாட்சி வேணும், சுயாட்சி வேணும், பேசுவதற்கு சீமானுக்கு தைரியம் இருக்கா?
எங்கே பேசுகிறீங்க? ஒன்றும் பேசுகிறதில்ல. யார் இப்போ எதிரி? அருந்ததியர் எதிரி, நாக்கியமார் எதிரி, செட்டிமார், கன்னட செட்டிமார் எதிரி, பெரியார் எதிரி. பெரியார் வந்துட்டு சீமானுடைய ஜென்மத்துக்கும் பெரியார் சொன்ன ஒரு வாசகத்தை நீங்கள் சொல்ல முடியாது. தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டை விடுதலை செய்யணும், திராவிட நாடு என்பது தோற்றுப்போன கனவாக மாறின போது தமிழ்நாடு விடுதலைக்காக போராடுவது தான் வழி அப்படின்னு சொன்னார். சரியா? நீங்கள் சுயாட்சி பேசியிருக்கீங்களா, தன்னாட்சியாட்சி பேசியிருக்கீங்களா? ஒரு ஒரு ஒன்றிய செட்டப்புக்குள்ள எங்களுக்கு ஒரு முழு தன்னாட்சி பெற்ற ஒரு தேசமாக நாங்கள் இருக்கணும். காஷ்மீரில் 370 ரத்து பண்ணாங்களே, சரிங்களா? மக்களை தரத்து கடுமையாக போராடிட்டீங்களா? ரொம்ப ஏன்னா ஒரு தன்னாட்சியவே கண்ணு முன்னால் ஒழிச்சாங்க. குறைஞ்சபட்சம் தன்னாட்சி இருந்த ஒரே தேசம் அதுதான். அப்போ தமிழ்நாட்டிற்கு அது வேணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு ரொம்ப அவங்க அழிக்கிறான். காஷ்மீருக்கு 370 இருந்த மாதிரி தமிழ்நாடு உட்பட எல்லா தேசங்களுக்கும் 370 வேணும்னு கோரிக்கை வர வேண்டிய காலத்தில் அதை அழிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ தமிழ்நாட்டிற்கு தன்னாட்சி வேணும்னு எல்லா இடத்துலையும் பேசுகிற தைரியம் இருக்கா? கிடையாது. பேசுகிறது எதிரியாக காமிக்கிறது வேறு. ஒன்றிய அரசை பற்றி அவர் பேசுகிறதே கிடையாது. ஒன்றிய பிரச்சனைகள் 100 பிரச்சனைகள் டெய்லி வருது. இந்த பேரிடர் காலத்தில் தரமாட்டேன்றான். இதை நீங்கள் என்ன போராட்டம் நடத்திட்டீங்க? எவ்வளவு கடுமையாக பேசிட்டீங்க? ஸ்டாலினை ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவனான்னு பேசுனீங்கல்ல. நீங்கள் மோடியை பேச வேண்டியதானே? பேச வேண்டிய வார்த்தை உங்களுக்கு எங்கே போயிருக்கணும்? நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்களே, அவங்கள நீங்கள் அப்படி பேசியிருக்கீங்களா? ஸ்டாலினை பேசுகிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் எதை நோக்கியதாக இருக்குது? எதிரியாரோ, தமிழ்நாட்டினுடைய எதிரியாரோ அவர்களை குறி வச்சு கேள்வி கேட்குறதுக்கு மாறா இவர் யாரை நோக்கி கேள்வி கேட்குறாரு? அந்த போராட்டத்தை, முதன்மை எதிரியை நோக்கிய போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி, அதுவும் மிக முக்கியமாக தமிழர் இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கை சித்தரிக்கிறது. ஸ்டாலினை, உதயநிதியை அல்லது பெரியாரை, இந்த மாதிரி முக்கியமான அரசியல் தலைவர்களை. விஜயகாந்த் இறப்புக்கெல்லாம் ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்குது? சரி விடுங்க, சீமான் புராணம் போதும். அப்போ என்னென்னா, நடிகர் விஜய் வந்துட்டு அவருடைய அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவர் இது போன்ற ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் ஆராய்வுக்கு பிறகு தெளிவாக எல்லாருடைய கருத்துக்களையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அவர் நடந்துக்கிட்டாருன்னா மிக குறுகிய ஆண்டுகளில் ஒரு அரசியல் தலைவராக வர முடியும். ஆனால் இது வரைக்கும் விஜய் அப்படி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அதில் நம்மளே சும்மா இல்லாமல் நீ வா 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 வான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரஜினி அப்படி தான் ஒரு 30 வருஷமாக ஏற்றி விட்டு கடைசியாக கொண்டு வந்தால் அவர் பாவம் பல்லோடே விழுந்துட்டார். அவருக்கு ஒரு சாஷ்டாகமாக விழுகிறார். அவருக்கு ஒன்றுமே தெரியலை அரசியல் பற்றியே. அப்படி தேவையில்லாத ஆணையும் முடுங்கக்கூடாது இருக்கிற ஆட்கள். விஜய் பேரிடருக்கு வேலை செய்கிறாரா? வாழ்த்துக்கள். கல்விக்கு உதவிகள் செய்கிறாரா? வாழ்த்துக்கள். ஒரு கொரோனா மாதிரியான ஒரு மருத்துவ சுகாதார பிரச்சனைகள் வருது, அதுக்கு உதவி செய்கிறாரா? நல்ல விஷயம். அதோடு விட்டுருங்க. அரசியலுக்கு வர்றாருன்னு அவர் அறிவித்த பிறகு அதை பேசுவோம். அதை விட்டு வந்துட்டு ஒரு பைய தூக்கிட்டு ரோட்டுக்கு வந்தாலே அரசியலுக்கு வந்துட்டார்னு ஆரம்பித்து நம்ம தான் கெடுக்கிறது. நல்லா இருக்க பிள்ளையா கெட்ட வார்த்தை பேச சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம தான் கெடுக்கிறோம். அதனால் அவரை விட்டுருவோம். அவராக அறிவித்த பிறகு இதை பற்றி பேசுவோம்.